சங்கீதம் 91:10. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. முழு பாதுகாப்பு நிச்சயம். நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு தேவை. தேவனால் தான் முழுமையான பாதுகாப்பை தர முடியும். ஆகவே தான் தாவீது தன் அனுபவத்திலிருந்து பாடலாய் சொன்னான், தீங்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை நெருங்காது என்பதாக. மோசேயும் கூட இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னான். யோசுவானுடைய தலைமையிலே அவர்கள் பயணத்தை தொடர வேண்டி வந்த சூழ்நிலையில் அவன் சொன்னான், வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன்பாக செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று உபாகமம் 31:6. பவுலும் கூட அதே வார்த்தையை உறுதிப்படுத்தி நம் ஆன்மாவையும் ஆவியையும் பலப்படுத்த விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறான். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து பாதுகாப்பார் என்று அந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய அந்த பாதுகாப்பிலே நம் அடைக்கலம் புகுவோம். அவருடைய பாதுகாப்பு நம்ம எல்லா தேவைகளையும் நிச்சயமாய் கைக்கொள்ளும். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் வார்த்தைகளை வேதத்திலிருந்து எங்களுக்கு தினசரி தந்து உம் பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி அற்புதங்களையும் பாதுகாப்பையும் நிறைய பெற்றுக்கொள்ள செய்வாராக. இயேசுவின் அதிசய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.